உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். வாய் திறந்து உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். ஸ்துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். சந்தோஷமாய் உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். மறுபடியுமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு பாவம், எவ்வளவு கடந்த நாட்கள் அத்தனையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. நன்றி சொல்லி அவரை பாடுவோம். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். சந்தோஷமாய் உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். நம்ம நல்லவர்கள் என்பதாலா, நம்ம ரொம்ப திறமைசாலிகள் என்பதாலா, நாம் கொடுப்பவர்கள் என்பதாலா, அல்லது நம்ம பாரம்பரியம் மிகப்பெரியது என்பதாலா ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? இல்ல, ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கின்றார். நன்றி சொல்லி வெறுமையிலிருந்து என்னை உயர்த்தினீரே என்று திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். எத்தனை நோய்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை கேள்விக்குறிகள் நம் வாழ்க்கையில் இருந்துச்சு. அத்தனையிலும் ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு, மரித்து போன பகுதிகளை உயிர்ப்பித்தாரு. நன்றி சொல்லி ஆச்சரியத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஜீவ சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் அத்தனையும் அவர் கொடுத்தார். ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடு. யாரும் அப்படி தகுதி இல்லவர்கள் இல்லை. ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். இத்தனையும் செய்தவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல, பரலோக அரசர். ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்தையும் உருவாக்கினவர். அந்த ராஜாவுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள், குழந்தைகள், தூசிகள், சாம்பல் என்பதை உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம்.
என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. பேப்பர்ல இல்ல, பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. மறுபடியும் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. கையசைச்சு சொல்லுங்க. பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன். ஸ்துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உன்னதரே, விண்ணகத்தில் கோடான கோடி தூதர்கள் புனிதர்கள் அத்தனை கோடி பேர்கள் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கின்றனரே சுவாமி. தகுதியில்லாத எளியவர்களாக எங்களுடைய உதடுகளிலிருந்து எழுதுகிற இந்த புகழ்ச்சிகளை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். நீரே எங்களை வாழ்விக்கிற தெய்வம், நீரே சகலத்தையும் உண்டாக்கின கடவுள், நீரே எங்கள் கட்டுகளை உடைத்தவர், எங்கள் சங்கிலிகளை அறுத்தவர் நீரே, சுகம் தந்து பலன் தந்து ஜீவன் தந்து உயிர்ப்பித்து எங்களை வழிநடத்துகிறவர் நீரே. அப்பா உமக்கே எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் படைத்த கடவுளுடைய பிள்ளைகள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஏன்னா அத்தனை பேரும் ஒரே போல நாம் பிறந்திருக்கின்றோம், வாழ்கின்றோம். நாம் இருப்பது இயங்குவது அத்தனையும் ஒரே சிஸ்டம் தான். நமக்கென்ன ஒரு தகப்பன், அந்த தகப்பன் உயிருள்ளவர். ஆகவே அந்த கடவுள் இதுவரை நம்மை நினைத்திருக்கின்றார். அவர் ஒரு நொடி பொழுது நம்மை மறந்திருந்தால் நாம் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. எத்தனையோ பாடுகள் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம நினையாத நேரத்தில், நாம் பாடுபடாத நேரத்தில், நம்ம கஷ்டப்படாத நேரத்திலும் நம்மை தூக்கி எடுத்தவர், மறவாமல் நம்மை கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வருகின்றவர் அந்த உயிருள்ள கடவுள். நன்றி சொல்லி நம்ம பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் 20, 30, 40, 50, 10 வருஷம், 2 வருஷம் ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளையும் நினைத்து நினைத்து பார்த்து உன்னதத்தில் வாழ்கின்ற கடவுளோடு இந்த உள்ளத்தில் நாம் உறவாடி பாடுவோம்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாய் திறந்து சொல்வீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கடவுளுடைய பெயர் ஒன் ஆஃப் த நேம்ஸ் எபினேசர். அவருடைய ஒரு பண்பு அது, அவராகவே அவர் இருக்கின்றார். எபினேசர் என்று சொன்னால் இதுவரையிலும் உதவி செய்தவர் அவர்தான். நாம வாழல, இதுவரைக்கும் உதவி செய்தார். அந்த எபினேசர் இனியும் உதவி செய்வார். அவரை ஆராதித்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். வாய் திறந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனதார சொல்வீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் தேவைகளோடே ஆண்டவரிடத்துல போறோம். எத்தனை எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்தார். ஆனால் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இந்த பிரச்சனை தீரணும், இதோ இது நடக்கணும் என்று சொல்லிதான் விரும்புகிறேனே தவிர கடந்து வந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில்லை. உளமாற நன்றி பாடி நன்றி சொல்லுவோம்.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அன்பானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்லிட்டு, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும் எப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. ஏனென்றால் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். God is near you. கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்லை, கடவுள் உங்களோடு இருப்பதனால உங்கள் பாவங்கள் மத்தியில் உங்களை மன்னித்து, உங்களுடைய நோய்கள் மத்தியில் உங்களை சுகமாக்கி, உங்கள் தேவைகள் மத்தியில் உங்களை பலப்படுத்தி அத்தனையும் கொடுத்த அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் நாம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, கடவுளுடைய அன்பு. நம்மை மன்னித்து நம்மை உயர்த்தி உருவாக்கி நம்மை நேசிக்கிற அன்பு. அந்த அன்பை குறித்து நம்ம பாடி ஆராதிக்க போகின்றோம். ஆகவே சந்தோஷத்தோடு, ஏதோ தேவைகளை நினைத்தில்லை, ஏதோ கஷ்டத்தோடு இல்லை, உயிருள்ள கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நாம் எழுந்து நின்று ஆழமான ஆழியிலும் அது ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் அது உயரமான அன்பு என்று கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். பாடல் எண் 23. சந்தோஷமாய், ஏதோ சினிமா நடிகரை பார்த்தா வர சந்தோஷம் இல்லை, ஒரு கிரிக்கெட் வெற்றி பெற்றா வர சந்தோஷம் இல்லை, அல்லது ஒரு பணம் கிடைச்சா வர ஒரு சந்தோஷம் இல்லை, இல்லை ஒரு ஏதோ புதுசாக ஏதோ பார்த்துட்டோம் வாங்கிட்டோம், தங்க நகை வந்துச்சு, இல்லை ஒரு வீடு கட்டிட்டோம், ஏதோ கல்யாணம் நடக்க போகுது, அதனால அல்ல, மாறாக கடவுள் என்னோடு இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு இந்த சந்தோஷமா இதை பாடுவோம். எல்லாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆழமாயிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. எந்த மனுஷனுடைய அன்புக்கும் இதை
ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எந்த மனுஷனால இந்த அன்பை கொடுக்க முடியாத, அளவில்லாத, தன்னலம் இல்லாத, தியாகம் மிக்க, மன்னித்து மன்னித்து நேசிக்கிற, கொடுத்து கொடுத்து அழகு பார்க்கின்ற, நம்மை தன்னோடு வைத்துக் கொள்கின்ற, நம்முடைய உண்மை நிலை திருந்தும் நம்ம நேசிக்கின்ற இந்த அன்புக்கு ஒப்பான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த அன்பு நமக்கு நிரந்தரமான அன்பு. ஆகவே சந்தோஷமாய் பாடுவோம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. உடைக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. உடைக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பரிபூரண அன்பு. மனிதர்கள் மாறலாம், ஆகவே நமக்கு துக்கம் தேவையில்லை. மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம், அதனால இழப்பின் உணர்ச்சி நமக்கு தேவையில்லை. மாறாக என்றும் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நம்மை நேசிக்கிறவர் கடவுள். அவருடைய அன்பை தான் நாம் பார்க்கிறோம். எந்த அளவென்றால் நமக்காக இந்த பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுதே கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீர் வரைக்கும் நமக்காய் கொடுத்த அன்பு, நமக்காய் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட அன்பு, நம் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு நமக்காய் தண்டனை அனுபவித்த அன்பு, நம் அக்கிரமங்களை சுமந்து கொண்ட அன்பு, நம்முடைய அசிங்கங்கள் தெரிந்தும் நீ எனக்கு தேவை, என் பார்வையில் வெளியேற பெற்றவன் என்று சொல்லி நம்மை விடாமல் துரத்தி வருகிற அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பரிபூர்ண அன்பு. அவரை உயர்த்தி பாடுவோம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னையும் மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னையும் மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. வாய்த்திறது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. வாய்விட்டு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. வாய் திறந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த அன்பை ஆராதிப்போமா. கரங்களை உயர்த்தி தேவைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, இதோ என்னை நேசிக்கிற, இவ்வளவாய் நேசிக்கிற ஒரு கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். மாறாக நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருப்பேன்.
மீண்டும் கூறுகிறேன், ஆண்டவரே, நான் உம்மோடு மகிழ்ந்திருப்பேன். பொருட்களால் அல்ல, அந்தஸ்தால் அல்ல, வீட்டினால் அல்ல, திருமணத்தால் அல்ல, குழந்தை பேச்சினால் அல்ல, உயர்வினால் அல்ல, எதனாலும் அல்ல ஆண்டவரே, மாறாக நீர் என்னோடு இருப்பதால் நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லி இந்த அன்பை ஆராதிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. என்ன ஒரு உன்னத அன்பு! தன்னையே நமக்காய் கொடுக்கிற அன்பு, நமக்காய் தன்னையே இழக்கிற அந்த அன்பை ஆராதித்து ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா அப்பா அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் வழியாக உம்முடைய அன்பை எங்களுக்குள் ஊற்றி இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நிரப்புங்க, காயப்பட்ட இருதயங்களுக்குள்ள இந்த அன்பை உணரட்டும் சுவாமி. எங்கும் வியாபித்திருக்கிற உம்முடைய அன்பை பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக. எல்லாருக்குமாய் நீர் சிந்திய ரத்தத்தில் இருக்கிற அந்த அன்பு அப்பா ஒவ்வொரு இருதயத்தை மதுரமாய் மாற்றுவதாக, கசப்புகள் மாறுவதாக, வெற்றிடங்கள் மாறுவதாக, வெறுமைகள் மாறுவதாக, செல்வத்திலும் பொருளிலும் இதை தேடி அலைந்து சோர்ந்து போய் அப்பா நான் வறண்டு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்பிலே திருப்தி அடைவார்களாக. நிரப்புவீராக சுவாமி, நிரப்பும் சுவாமி. உம்முடைய அன்பை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் வழியாக எங்கள் மீது ஊற்றப்படுகிற இந்த ஒப்பில்லாத அன்பு, மகா பெரிய அன்பு, பேரன்பு, மாறாத அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்குகின்ற அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற அந்த அன்பை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளில் அன்பான நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்கள் செவிகளை திறந்து விடுவீராக, எங்கள் இருதயங்களை திறந்து விடுவீராக, வாழ வேண்டிய வழியில் எங்களை நடத்துவீராக. அப்பா, அறிவிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லக்கூடிய அப்பா அர்ப்பணமுள்ள இருதயமாய் ஒவ்வொரு இருதயங்களை நீர் மாற்றுவீராக. எங்களோடு தொடர்ந்து இடைப்படுவீராக. சகோதரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஸ்துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, நன்றி, ஆராதனை, பெருமை, மாண்பு எல்லாவற்றையும் அன்பான உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya.